Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். என்ன காரணத்தை முன்வைச்சு இப்போ உயர்நீதிமன்றம் இந்த மறுப்பு தெரிவிச்சிருக்கு? இதன் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் உள்ளிட்டோருக்கு எதிராக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கு என்பது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய MP MLA-க்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கு. இதற்கிடையில இந்த வழக்கை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ ஒரு வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்குல தான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் ஜாமீனில் விடுதலையாக இருக்கிறார். இந்த அமலாக்கத்துறை வழக்கானது அதாவது நீதிமன்றத்துல சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல விசாரணையில் இருக்கு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல விசாரணையில் இருக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த MP MLA-க்களுக்கு எதிரான வழக்கில் விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு, அதாவது மாநில போலீசார் தாக்கல் செய்த அந்த வழக்கு விசாரணை முடியும் வரைக்கும் இந்த அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருந்த சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய முன்னாள் மேலாண் இயக்குனர் கணேசன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பிரதான வழக்குக்கும் விசாரணைக்கும் அமலாக்கத்துறை வழக்கினுடைய விசாரணையும் ஒரே நேரத்தில் நடைபெற முடியாது, அதனால் இந்த வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் D லட்சுமிநாராயணன் அடங்கிய அமர்வு மனுதாரர் கணேசனுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்து அவர்களுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க முடியாது என்று நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.